அவமான வட்டத்தில் வந்து நிற்கணும். அது என்னது அவமான வட்டம்? வாட் இஸ் தட்? அவமான மைக் மாற்றுறது பேசிக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிருங்க. அதே மாதிரி லைக் பண்ணா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். அதே மாதிரி நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் கூட பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன அப்டேட் வந்தாலும் நம்ம சேனல்ல நம்ம போட்டுறோம். அது மூலியமா நீங்க ரொம்ப அப்டேட்டா இருக்கலாம். சரி, மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலயே வந்து பிரவீன் ராஜ் லீடரா மாறிட்டாரு. அதாவது பிரவீன் ராஜ், விக்ரம், அதுக்கப்புறம் கனி, இவங்க 3 பேருக்கு ஒரு போட்டி நடந்தது. அதுல வந்து பிரவீன் ராஜ் ஜெயிஸ்டர்ன்ற மாதிரி நான் சொன்னேன் பாத்தீங்களா. ஜெயிச்சோனியே பிரவீன் ராஜ் ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காரு. இவர் கொண்டு வந்தாரா இல்ல பிக் பாஸ் சொன்னாரான்றது தெரியல. இவர் கொண்டு வந்த மாதிரி தான் தெரியுது. என்ன சொல்றாருன்னா அவமான வட்டம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வரன்ற மாதிரி சொல்றாரு. அவமான வட்டம்னா யாருக்குமே புரியல. பார்வதி வந்து அவமான வட்டம்னா என்ன இடம் தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இங்கே டிசைன்லாம் போட்டிருக்காங்கல்ல, டைல்ஸில் டிசைன் போட்டிருக்காங்கல்ல, அதில் சர்க்கிள் மாதிரி 2 சர்க்கிள் அங்கே இருக்குங்க. அந்த சர்க்கிளில் நிற்க வைப்பேன்னு சொல்கிறாரு. எதுக்காக நிற்க வைப்பேன்றதையும் சொல்கிறாரு. உதாரணத்துக்கு பேசிக்காக சில வேலை பண்ணணும். அதாவது வந்து இந்த வீட்டில் தூங்கக்கூடாது. அதே மாதிரி மைக்கோட பேட்டரியை எப்போல்லாம் எடுத்துக்க சொல்கிறாங்களோ கரெக்டாக எடுத்துக்கணும். அதே மாதிரி மைக்கை சரியாக போடணும். பிக் பாஸ் சொல்லுவார் பார்த்தீங்களா, இதை நீங்கள் சரியாக பண்ணலன்ட்டு, அது எல்லாமே தப்புன்ற கணக்கில் வந்துடும். அதாவது ஒரு நாளைக்கு 3 வாட்டி மைக்கு பேட்டரியை மாற்றணுமாங்க. இவங்க பேசும்போது தான் நமக்கு தெரிய வருது 3 வாட்டி அங்க பேட்டரியை மாத்துறது. அதாவது 3 வாட்டி பேட்டரியை வச்சாச்சு எடுத்துக்கோங்கன்னு பிக் பாஸ் சொல்லுவாராம். அவர் முத வாட்டி சொல்லும் போதே எல்லாரும் குரூப்பா எடுத்துட்டு வந்துருவாங்களாம். சிலர் எடுக்கலனா இன்னொரு வாட்டி மென்ஷன் பண்ணுவார் போல. அதில் சமையல் வேலை பார்க்குறவங்க, வேற ஏதாவது வேலை பார்க்குறவங்க எனக்காக நீ எடுத்துகிட்டு வந்துருன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்டலாம் சொல்லுவாங்க போல. அதெல்லாம் பண்ணாதீங்க, உங்கள் பேட்டரியை நீங்களே போய் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அதில் வந்து மீறுறவங்க, அதாவது பிக் பாஸ் கோவத்துக்கு ஆளாகிறவங்க எல்லாருமே குற்றவாளி கணக்கு. அவங்க எல்லாருமே அவமான வட்டத்தில் நிற்கணும். கான்செப்ட் என்னன்னா, அந்த இடத்துல நிற்கும் போது இவன் ஒரு வேலையை சரியாக பண்ணது எல்லாருக்குமே தெரியும்ல, கொஞ்சம் அவமானமாக இருக்கும்ல, அதுக்காக தான் அவமான வட்டம்ன்ற மாதிரி அதுக்கு பேர் வச்சிருக்காரு. இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்கள அங்கே நிற்க வைப்பேன்னு சொல்லிட்டாரு. எல்லாருமே அமைதியாக தான் இருக்காங்க. ஆனா விஜய் பார்வதி இருக்காங்கல்ல, எவ்வளவு நேரம் நிக்க வைப்பீங்க? சரி, அங்க நின்னுட்டு இருக்கும்போது பாத்ரூம் வந்தா என்ன செய்வீங்க? அங்க நின்னுட்டு இருக்கும்போது சாப்பிடணும், பசி எடுக்குதுன்னா என்ன செய்வீங்க? இந்த மாதிரி ஒரு 1008 கேள்வியை விஜய் பார்வதி கேட்கறாங்க. ஏன்னா விஜய் பார்வதிக்கு நல்லா தெரியும் அந்த சர்க்கிள்ல போய் நிக்க போறதே நம்ம தான் தெரியும். அதனால எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கலான்றதுக்காக கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. பிரவீன் ராஜ் இன்னும் டைம் எல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணல, நீங்க பண்ற தப்பை பொறுத்து 30 செகண்ட்னாலும் நிக்க வைக்கலாம், இல்ல 3 நிமிஷம்னாலும் நிக்க வைக்கலாம், இல்ல ரொம்ப நேரம் கூட நிக்க வைக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. அது எப்படிங்க நீங்க அப்ப யோசிச்சு சொல்லுவீங்க? இப்பயே சொல்லுங்க, திடீர்னு எனக்கு அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் வருது, நான் எப்படி போகாம இருக்க முடியும்ன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பிரவீன் ராஜ் இருக்கார்ல, பார்வதி நீங்க எதுக்கு அங்க போவன்னு நினைக்கிறீங்க? நீங்க போக மாட்டீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரிலாம் கொஞ்சம் சர்க்காஸ்டிக்கா உங்களை கிண்டல் பண்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு விஜய் பார்வதி இருக்காங்கல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க டைமை சொல்லுங்க, எவ்வளவு நேரம் நிக்க வைப்பீங்க? 3 நிமிஷமா இல்ல 30 நிமிஷமா? ஒரு டைமை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவர் இருக்கார்ல, நான் டைம்லாம் இன்னும் யோசிக்கல, நடக்கிறத பொறுத்து தான், எத்தனை பேர் மாற்றீங்க, எத்தனை பேர் நிக்க வேண்டிய நிலைமை வருது, அதை பொறுத்து தான் நான் டைம் எல்லாம் சொல்லுவேன், இப்போ என்னால் சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ விஜய் பார்வதி நினைச்சது சரியா போயிடுச்சுங்க. ஏன்னா விஜய் பார்வதி நம்ம தான் நிக்க வாய்ப்பு இருக்கு, எல்லாத்தையும் கேட்டு வச்சுப்போன்னு நினைச்சாங்கல்ல, அதே மாதிரி விஜய் பார்வதி தான் முதல்ல அதில் நின்றுருக்காங்க. விஜய் பார்வதி மட்டும் நிக்கல, கனியும் நின்றுருக்காங்க. செகண்ட் ப்ரோமோவை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கனிக்கும் விஜய் பார்வதிக்கும் ஒரு சண்டை நடந்தது பார்த்தீங்களா? அந்த சண்டையோட கண்டினியூஷன் நடக்கும் போது இவர் கேப்டனா இருப்பாரு. கேப்டனா இருக்கிறதுனால இவர் 2 பேரையும் அவமான வட்டத்தில் நிக்க வச்சிட்டாரு. கனியும் நிக்க வச்சிட்டாரு, இவங்களையும் நிக்க வச்சிட்டாரு. அங்க வச்சு பிரச்சனையை பேசுறாரு. ஏன்னா அந்த இடத்துல அந்த வட்டத்தில் வச்சு பேசும்போது பிரச்சனை கொஞ்சம் சீக்கிரமா முடியும்ன்றதுக்காக இவர் அந்த இடத்துல வச்சு தான் பிரச்சனையை பேசுறாரு. செகண்ட் ப்ரோமோல வந்து ஒரு ஸ்டேஜ்ல விஜய் பார்வதி மன்னிப்பு கேட்ட மாதிரி காமிச்சாங்கல்ல, அதை நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த சமயம் கனியும் ஒரு சர்க்கிள்ல நிப்பாங்க, விஜய் பார்வதியும் ஒரு சர்க்கிள்ல நிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பிரவீன் ராஜா இந்த கான்செப்டை யோசிச்சு கொண்டு வந்திருந்தாருன்னா உண்மையிலேயே பரவாயில்ல, நல்லா யோசிச்சு ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பிக் பாஸ் தான் இந்த கான்செப்டை சொன்னாரா என்னன்னு தெரியல. அது நம்ம ஃபுல் எபிசோட பார்க்கும்போது தாங்க தெரியும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல தெளிவா சொல்லுங்க.